பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் புத்தகமா அல்லது நோட்டா? நோட்டுன்னா எழுதுறது, நோட் புக்குன்னு சொல்லுவோம்ல, அதுவா? புக்கா, அதாவது எழுதப்பட்ட புத்தகமா, எழுதப்படாத நோட்டா? இப்போது கையேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எழுதப்பட்ட புத்தகத்துக்குள்ள ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா, புத்தகத்தில் எல்லாமே எழுதியிருக்கும், ஆனால் நோட்டு காலியாக இருக்கும் இல்லையா? புதுசாக நோட்டு வாங்கினா அதில் எல்லாம் புத்தகம்னு சொன்னால் வெறும் காலியாகவே இருக்காது. அப்போது இந்த புத்தகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் தேவனுடைய வார்த்தைகளினால் நிரம்பப்பட்டு நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். நோட்டுன்னா அது காலியாக இருக்கிறது போல் ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட ஆண்டவரோட வார்த்தை, சத்தியம், அபிஷேகம் எதுவுமே இல்லை. புத்தகத்தில் அதை 100 முறை கூட நம்ம படிக்கலாம். ஆனால் நோட்டில் ஒரே ஒரு முறை தான் எழுத முடியும். அது பிரயோஜனப்படாது, அதோட தூக்கி போட்டுறணும். அப்போ புத்தகம் பயன்படுவது போல் நாம் தேவனுக்கு பயன்பட வேண்டும், அநேகருக்கு நாம் பயன்பட வேண்டும். புத்தகத்தில் பார்த்திங்கன்னா 100 முறை கூட நம்ம படிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் இல்லை, அது ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை. ஒருத்தவங்க படிச்சுட்டு பழைய புத்தகத்தை கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. புத்தகத்தை படிச்சுட்டு வேண்டான்னு கடையில் போட்டாங்கன்னா மற்றவங்க வாங்கிட்டு வருவாங்க. இப்படி புத்தகமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு முறை எழுதின நோட்டு காயிலாங்கடைக்கு தான் போகும். அது மற்றவங்க யாரும் வாங்கி வாசிக்க மாட்டாங்க. அப்போது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது நோட்டு. ஆனால் புத்தகம் அநேகருக்கு பயன்படுகிறது. அதுபோல்தான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் தேவனுடைய சத்தியத்தினாலேயும் அவருடைய அபிஷேகத்தினாலேயும் நாம் நிரம்பி இருக்கும்போது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, திரும்பி 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 நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். புக்கு படித்தவங்க எவ்வளவு அறிவை வளர்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார்ல, உன் இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் நான் எழுதுகிறேன்றார்ல. நாம் புத்தகமாக இருந்து தேவ வசனங்களினால் எழுதப்படும் போது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோம், அன்பை வெளிப்படுத்துவர்களாய் நாம் இருக்கிறோம். நோட்டை போல் பிளாங்காக இருக்கும்போது அதுகிட்ட எதுவுமே கிடையாது. அதில் ஒன்ஸ் எழுதியாச்சுன்னா அவ்வளோதான். ஒரு தடவை நோட்டை எழுதி முடிச்சாச்சுன்னா அதோட அந்த நோட்டை தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டியதுதான். ஆனால் அது எழுதப்படலை, என்ன வேணால் எழுதலாம் நோட்டில். ஆனால் புத்தகத்தில் அப்படி எழுத முடியாது. அநேகர் வாசிக்கிறதுனால அந்த புத்தகத்தில் எல்லாமே நன்மது அறிவுள்ள காரியங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கும். நிறையா தெரிந்து கொள்ளும்படியான காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் நோட்டில் என்ன வேணால் எழுதலாம். நாம் புத்தகமாக இருக்கும்போது எது வேணாலும் நம்மளை உள்ள நுழைய முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு புத்தகத்தை போல நாம் தேவ வசனங்களினால் நிரம்பப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், அது பிரயோஜனமாக இருக்கும்படியாய், தேவ நாம மகிமைப்படும்படியாய், அநேகருக்கு நம்மளுடைய அபிஷேகங்களை கடத்துபவர்களாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். புத்தகமாய் மாறுவோமா? காட் பிளஸ் யூ.